கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பின் நல்வாழ்த்துதலை நான் தெரிவிப்பதோடு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துதலையும் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருடத்திலிருந்து மாலை செய்தியிலும் கூட ஒவ்வொரு மாதமும் ஒரு கருப்பொருளின் கீழ் செய்தியை போதகர் நமக்காக தலைப்புகளை கொடுத்திருக்கின்றார். இந்த ஜனவரி மாதத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் காட் சென்டர்ட் பிகினிங்ஸ் என்று சொல்லிக்கொண்டு தேவனை மையப்படுத்திய துவக்கம் என்ற தலைப்பில் இந்த மாதத்தினுடைய செய்திகள் இருக்கப் போகின்றன. மையம் என்று வருகின்ற பொழுது அது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு இந்த கதவை நாம் பார்ப்போமே என்றால் அதில் ஒரு ஹிஞ்ச் இருக்கின்றது. அந்த ஹிஞ்சு தான் அதனுடைய சென்டர். அந்த ஹிஞ்ச் சரியாக இல்லை என்றால் அது என்ன செய்யுமே என்றால் அந்த கதவானது நம்மால் சரியாக என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை எதை மையமாக வைத்திருக்கின்றது? மனிதனை மையமாக வைத்திருக்கின்றதா, அல்லது நம்மை மையமாக வைத்திருக்கின்றதா, அல்லது தேவனை மையமாக வைத்திருக்கின்றதா என்று நான் கேள்வி கேட்க வேண்டும். நம்முடைய இந்த கருப்பொருள் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையானது தேவனை மையப்படுத்தின வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு நமக்கு இந்த முதலாவது செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஸ்டார்டிங் ரைட் பை ஆங்கரிங் இன் கிரைஸ்ட் ப்ராமிசஸ் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களில் நிலைத்திருந்து சரியாக துவங்குதல் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த தலைப்பை நாம் போட்டிருக்கின்றோம் தமிழ். அப்படி என்றால் நம்முடைய மையம் தேவனாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய நங்கூரம் எங்கே இருக்க வேண்டுமே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்தங்களில் நம்முடைய நங்கூரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதான் அதனுடைய தலைப்பு. நங்கூரம் அல்லது ஆங்கர் என்று வருகின்ற பொழுது நமக்கு தெரியும், ஒரு கப்பல் அது அலையில் பெருசாக அந்த இடத்தை விட்டு ஆடாமல் ஒரு இடத்தில் இருக்க வேண்டுமே என்றால் அது நங்கூரம் போடப்பட்டிருக்க வேண்டும். அந்த நங்கூரம் இல்லை என்றால் அந்த கப்பல் என்ன செய்து விடுமே என்றால் அலை அடிக்கின்ற பொழுது அந்த அலை அடிக்கின்ற வாக்கில் அது சென்றுவிடும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நம்முடைய வாழ்க்கை இந்த நிலையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நிலையாக இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய நங்கூரமானது தேவனுடைய வாக்கு தத்தங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் இந்த தலைப்பு இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், ஒரு கட்டடத்திற்கு எது முக்கியம் என்றால் அது மேல் இருக்கின்ற ஓவர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அது எது முக்கியம் என்றால் அதனுடைய அடித்தளம், அதனுடைய ஃபவுண்டேஷன் தான் முக்கியம். அந்த அஸ்திவாரம் சரியில்லை என்றால் அந்த கட்டடமானது நிலை பெற்றிருக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு உவமையை சொல்கின்ற பொழுது 2 வீடுகளை குறித்து பேசுவார். ஒன்றினுடைய அஸ்திபாரமானது மணலில் இருக்கும், இன்னொன்றுடைய அஸ்திபாரமானது கல்லின் மேல் இருக்கும். அந்த கல்லின் மேல் இருக்கின்ற அஸ்திபாரத்தில் இருக்கின்ற வீடு தான் பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அது தாங்கி நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதே போல் தான் நாம் 2025வது வருடத்தை நாம் தொடங்கி இருக்கின்றோம். இந்த வருடம் எப்படி சொல்லப் போகிறது என்பது நமக்கு தெரியாது. தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அதில் நம்முடைய நங்கூரத்தை நாம் வைத்தவர்களாய் இருக்கின்ற பொழுது நாம் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட தேவன் நம்மை வழிநடத்துவார். நாம் அதன் மத்தியில் மூலமாக நாம் கடந்து வர முடியும். எனவே தான் இன்றைக்கு அந்த தலைப்பில் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்தினுடைய 3 முதல் 5 வசனங்களிலிருந்து 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். இந்த 3 முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் ஏராளமான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். 3 காரியங்களுடைய அடிப்படையில் நான் சுருக்கமாக நான் பேசி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது முதல் குறிப்பு என்னவென்றால், பரலோகத்தின் பிரஜையாகிய நமக்கு ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டு என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது குறிப்பை நான் பேச இருக்கின்றேன். We have a living hope as the citizens of heaven என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது கருத்து. இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எதற்காக எழுதுகின்றாரே என்றால் அதனுடைய காரணத்தை அவர் அங்கு சொல்லியிருப்பார்.
முதல் 2 வசனங்களில் அதை சொல்லிக் கொண்டு வருவார். அது எழுதப்படுகின்ற அந்த மக்கள் மிகவும் துன்பத்தின் மத்தியில் இருக்கின்ற மக்கள். நீங்கள் இந்த பேதுருவினுடைய நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அவருக்கு அல்லது அவருடைய சீஷர்களுக்கு அந்த நாட்களை ஆண்டு கொண்டிருந்த ரோம அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததா என்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் வேதத்தை சுவிசேஷங்களை வாசிக்கின்ற பொழுது ரோம அரசாங்கம் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்ததா என்றால் எந்த பிரச்சனையுமே அவர்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய போதனைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அரசாங்கத்துக்கு விரோதமாக கிடையவே கிடையாது. அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது கூட நீங்கள் ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே 4 சுவிசேஷங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் ரோம அரசாங்கத்தோடு ஏதாவது பிரச்சனை இருந்ததென்றால் ரோம அரசாங்கம் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு இடத்தில் தான் அவர்கள் இன்வால்வ் ஆகிறதை நம்மால் பார்க்க முடியும். அது எங்கே என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகின்ற பொழுது. ஏனென்றால் சிலுவையில் அறைவதற்கு அந்த யூதர்களுக்கு அதிகாரம் கிடையாது, அது ரோம அரசாங்கத்திடம் இருந்தது. எனவே யூதர்கள் தான் பழி போட்டு பிலாத்துவினிடத்தில் கொண்டு செல்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் பிலாத்துவுக்கு அறைவதற்கு மனமில்லை. பின்பு ஒரு கட்டாயத்தின் மூலமாக அவன் ஒப்புக் கொடுக்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம பார்க்கின்றோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்திற்கு சென்ற பின்பு சபையானது எருசலேமில் தொடங்கி அது பல இடங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கின்றது. அந்த நேரத்திலும் கூட இந்த ரோம அரசாங்கம் அவர்களுக்கு பிரச்சனை கொடுத்ததா என்றால் கிடையவே கிடையாது. அவர்கள் எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை. ஏனென்றால் பிரச்சனை கொடுப்பதற்கு தேவை கிடையாது. யார் தான் பிரச்சனை கொடுத்தார்களே என்றால் யூதர்கள் தான் பிரச்சனை கொடுத்தார்கள். யூதர்கள் பிரச்சனை கொடுக்கின்றபடியினால் தான் ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொல்லப்படுகின்றார். மக்கள் பல இடங்களுக்கும் செல்கின்றார்கள். அப்போஸ்தலர்கள் பல இடங்களுக்கு செல்கின்ற பொழுது கூட அவர்கள் ஜெப ஆலயங்களில் சென்று சுவிசேஷத்தை சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு எங்கே இருந்து பிரச்சனை வருகின்றது என்றால் அந்த யூத மக்களிடம் தான் பிரச்சனை வருகின்றதே தவிர அரசாங்கத்திடம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த நிலைமை என்ன செய்கிறது என்றால் மாறுகின்றது. 64ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின்பு 64ஆம் ஆண்டு நீரோ என்று சொல்லக்கூடியதான ஒரு மனுஷன் அவன் ரோம அரசாங்கத்தை அவன் ஆள்கின்றான். அவன் ஆள்கின்ற பொழுது ரோமில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்தினுடைய பழியை என்ன செய்கின்றானே என்றால் கிறிஸ்தவர்கள் மேல் போடுகின்றான். போட்டு அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை அவன் கொடுக்க ஆரம்பிக்கின்றான். எனவே இந்த 64க்கு பின்பு ரோம அரசாங்கமானது கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கின்றது. அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பல இடங்களிலும் அவர் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தான் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த பேதுரு எழுதுகின்றார். எனவே தான் எழுதுகின்ற பொழுது 1வது வசனத்தில் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்தியு கலாத்தியா கப்பதோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய 2வது வசனம் தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லிக்கொண்டு, யாருக்கு என்றால் பரதேசிகளுக்கு என்று சொல்லிக்கொண்டு, பரதேசி என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று நாம் பார்க்கலாம், பில்கிரிம்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கலாம் ஆங்கிலத்தில். அப்படி என்றால் அது அவர்களுக்கு சொந்தமான இடம் கிடையாது என்றது அதனுடைய பொருள். பாருங்கள், நாம் சில வேளைகளில் சில நாடுகளுக்கு நாம் சொல்கின்றோம். எதற்கு என்றால் அந்த இடத்தை நாம் சுற்றி பார்ப்பதற்காக நாம் சொல்கின்றோம். நாம் சுற்றி பார்க்க நாம் சொல்கின்ற பொழுது அது நம்முடைய சொந்த நாடா என்றால் அது நம்முடைய சொந்த நாடு கிடையாது. அதற்கு நாம் சுற்றி பார்ப்பதற்காக நாம் சென்றிருக்கின்றோம். நம்முடைய சொந்த நாடு வேறு ஏதோ ஒரு நாடாக இருக்கும். எதைத்த போலதான் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அவர்களை பார்த்துதான் பேதுரு என்ன சொல்கின்றாரே என்றால், இந்த உலகமானது உங்களுடைய நிரந்தரமான இடம் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தினுடைய குடிகள் கிடையாது. உங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, எனவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களே என்றால் இந்த உலகத்தில் எங்கள் பரதேசிகளாக அல்லது நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் சிங்கப்பூரை நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கு இருக்கின்ற மக்களில் ஏராளமான மக்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருப்பார்கள். மற்றவர்கள் வெளியிலிருந்து இங்கு வந்து ஒரு சில காரணத்துக்காக அவர்கள் தங்கி இருப்பார்கள். எனவே எந்த நாட்டை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த நாட்டினுடைய குடிமக்கள் கொஞ்சம் இருப்பார்கள், குடிமக்கள் இல்லாதவர்கள் இருப்பார்கள். அதே போல்தான் இந்த உலகத்தில் பேதுரு என்ன சொல்கின்றாரே என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் அவர்கள் எப்படி இருக்கின்றார்களே என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அல்லது பரதேசிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை
நம்மால் பார்க்க முடியும். நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் வேதம் இப்படி சொல்கின்றது. பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நம்முடைய சிட்டிசன்ஷிப், உண்மையான நம்முடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருக்கின்றது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த பூமியானது நமக்கு எப்படி இருக்கின்றது என்றால் நமக்கு நாம் கடந்து செல்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அனாதியாக இருக்க போகின்ற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வருடங்கள் நாம் என்ன செய்கின்றோமே என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம். இந்த உலகமானது நமக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த உலகமானது நமக்கு தற்காலிகமாக உள்ளது என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த இடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவன் நம்மை எடுத்துக்கொள்வ வரைக்கும் இந்த உலகமானது நமக்கு நிரந்தரம் என்றால் நமக்கு நிரந்தரம் கிடையாது என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த உலகத்தில் எப்படி கடந்து சென்றார்களே என்றால் இந்த உலகமானது நிரந்தரமற்றது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவள் கடந்து சென்றதை நம்மால் வேதத்திலிருந்து வாசிக்க முடியும். ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு விசுவாசிகளுடைய பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நாம் பார்க்கின்ற பொழுது 9 முதல் 10 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால் ஆபிரகாமை குறித்து சொல்கின்ற பொழுது வேதம் இப்படி சொல்கின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு. அந்த கானான் தேசத்திலே அவர் நிரந்தரமான இடமா என்றால் கிடையாது. அங்கு அவர் எப்படி வாழ்ந்தாரே என்றால் அவர் ஒரு பரதேசியாக வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு, he was a stranger in the land of Canaan என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அந்த கானான் தேசத்தில் அவர் ஒரு பரதேசியை போல் வாழ்ந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஏனென்றால் 10வது வசனம், அதற்கு காரணம் என்னவென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாமுடைய விசுவாசம் எங்கே இருந்தது? தேவன் இந்த உலகத்தில் வாக்குத்தத்தம் கொடுத்த கானானில் கிடையாது. எங்கே இருந்தது என்றால் தேவன் கட்டி ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற பரலோகத்தில் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது கூட இந்த பகுதியானது பலவிதமான தேவனுடைய பிள்ளைகளை குறித்து விசுவாசத்தில் வாழ்ந்த மக்களை குறித்து ஆபேலில் இருந்து பின்னாக நோவாவிலிருந்து இப்படி ஆபிரகாம் சாராள் என்று சொல்லிக்கொண்டு பல மக்களை குறித்து அது பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு 13 முதல் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். அவருடைய அதுக்கு முன்னாடி அவருடைய பெயரில் இருக்கின்றது 13வது வசனம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த மக்கள் எல்லாமே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களே என்றால் இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமல்ல, நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் தங்களை பரதேசிகளாக அந்நியராக அவர்கள் காண்பித்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பு நாம் பார்க்கின்ற பொழுது கூட அவர்கள் தேவையான சொந்த இடத்தை நம்பியிருப்பார்கள் என்றால் அதற்கு சென்றிருக்கலாம். 16வது வசனம் சொல்லுது அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நாம் பார்க்கின்ற பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால் இந்த உலகமானது அவர்களுக்கு நிரந்தரம் கிடையாது, இந்த உலகத்தில் அவர்கள் பரதேசிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அதை தான் நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த இடத்தில் பேதுரு என்ன சொல்கின்றாரே என்றால் அங்கு இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் மூலமாக கடந்து வருகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் பரதேசிகளாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரு கேள்வி நம்மிடத்தில் வரலாம். எப்படி நமக்கு தெரியும் எந்த மக்கள் இவர்கள் என்று சொல்லிக்கொண்டு? யார்தான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு குடியிருப்பு கிடையாது, அவருடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த சிங்கப்பூரில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிங்கப்பூருடைய பிரஜை யார், இல்லை சிங்கப்பூருக்கு வெளியிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் யார் என்று எப்படி தெரியுமே என்றால் நம்முடைய முகத்தை பார்த்தோ நம்முடைய அடையாளத்தை பார்த்தோ நம்மால் சொல்ல முடியாது. எதை பார்த்து தான் சொல்ல முடியுமே என்றால் அவர்களுக்கு இருக்கின்ற பாஸ்போர்ட்டை வைத்து அல்லது ஐசியை வைத்து தான் சொல்ல முடியும் அவர்கள் இந்த நாட்டை சார்ந்தவர்களா இல்லை வெளியிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்களா என்று சொல்லிக்கொண்டு. இப்பொழுது இந்த பரலோகத்தில் பிரஜையாக இருக்கின்றவருடைய அடையாளம் என்ன?
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் அவர் அந்த 2வது வசனத்தில் சொல்லுவார். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன், நான் விளக்கப் போவதில்லை. ஏனென்றால் அதில் ஏராளமான காரியம் இருக்கின்றது, ஏராளமான செய்திகள் அதற்குள்ளே இருக்கின்றன. எனவே நான் வாசித்து நான் சொல்லிவிட்டு நான் கடந்து செல்கின்றேன். அவர்கள் யார் என்றால், பிதாவினுடைய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லிக்கொண்டு அப்படி என்றால் இந்த மக்கள் யார் என்றால், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் ஒரு நாள் அவர்கள் மனசு மாதப்பட்டு, அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தெளிக்கப்பட்ட மக்கள் இவர்கள். அப்படி என்றால் இவர்கள் மறுபடியும் பிறந்த மக்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அதுதான் அவர் என்ன செய்வாரே என்றால், இந்த 4வது வசனத்தில் அவர் சொல்லுவார் பாருங்கள். மாசற்றது வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இந்த மக்கள் யார் என்றால், இவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மறுபடியும் பிறக்கின்றது யார் என்பது நமக்கு தெரியும். அதுதான் 2வது வசனம். நான் எனவே அதை குறித்து இப்பொழுது நான் பேசவில்லை. பாருங்கள், அந்த அடையாளத்தை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் சொல்கின்றார். எனவே இந்த உலகத்தில் பிறந்த மக்கள், எந்த மக்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் யார் என்றால் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உலகமானது சொந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் அவர்கள் அந்நியராகவும் பரதேசிகளாகவும் வாழ்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம் அருமையானவர்களே. எனவே இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன இருக்கின்றது என்றால், அவர்களுக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த 4வது வசனத்தில் அவர் சொல்கின்றார். எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 4வது வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்க. அருமையானவர்களே, நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால் சாதாரண நம்பிக்கை கிடையாது, அது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் நாட் த ஆர்டினரி ஹோப், இட் இஸ் எ லிவிங் ஹோப் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் கேள்வி, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கை? பாருங்கள், நான் ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை ஒரு நிலநடுக்கம் வந்து இந்த இடம் இடிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் என்ன செய்து விடுகிறோம்? உள்ளே மாட்டிக்கொள்கின்றோம். மேலே மூடப்படுகின்றது, மேலிருக்கின்ற கூரையால் மூடப்பட்டிருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? யாராவது நம்மை காப்பாற்றுவார்கள் என்று சொல்லக்கூடியதான ஒரு நம்பிக்கை இருக்கும். அது நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு நபர் மேலே இருந்து அந்த ஓடை எடுப்பாரே என்றால், வெளிச்சம் தெரியுமே என்றால், சத்தம் கேட்குமே என்றால், நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. ஏனென்றால் நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம், நம்மை காப்பாற்றுவதற்கு மக்கள் வந்திருக்கின்றார்கள், நமக்கு எவிடன்ஸ் இருக்கின்றது, தடயம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கின்றது சாதாரண நம்பிக்கை. ஆனால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் என்ற உறுதியோடு அந்த தடயத்தை வைத்து நாம் பார்க்கின்றது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை கிடையாது, அது ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கின்றாரே என்றால் அந்த மக்களிடத்தில் அவர் சொல்கின்றார். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த உலகத்தில் நாங்கள் காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் அவர் சொல்கின்றார், உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையானது ஜீவனுள்ள நம்பிக்கையை யார் கொடுத்திருக்கின்றாரே என்றால் தேவன் கொடுத்திருக்கின்றார். உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் மாற்றி இருக்கின்றார், அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, இப்பொழுது கேள்வி வரலாம், என்ன நம்பிக்கை நமக்கு என்ன தடயம் இருக்கின்றது? வாட் எவிடன்ஸ் வி ஹேவ்? என்ன தடயம் நமக்கு இருக்கின்றது இந்த ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு என்று சொல்லிக்கொண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்கின்ற பொழுது சொன்னேன், யாராவது அந்த கூரையை எடுப்பார்களே என்றால், வெளிச்சம் தெரிந்து சத்தம் கேட்குமே என்றால் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கும், நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற ஜீவனுள்ள நம்பிக்கை என்னவென்றால் அதுதான் அவர் சொல்கின்றார். 4வது வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்று சொல்லிக்கொண்டு நமக்கு இருக்கின்ற எதன் மூலமாக நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது என்றால், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியினால் நமக்கு என்ன இருக்கின்றது என்றால் ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல்
இந்த வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. நம்மால் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கின்றபடியினால், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் மறுபடியும் பிறந்தபடியினால் உங்களுக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் இந்த இடத்தில் நம்மால் பார்க்க முடியும். எனவே அருமையானவர்களே, நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால் ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு, எனவே நம்முடைய நம்பிக்கையானது இந்த உலகத்தின் மேல் கிடையாது. எங்கே இருக்கின்றது என்றால் பரம எருசலேமின் மேல் நமக்கு இருக்கின்றது, பரலோகத்தில் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 கொரிந்தியர் 15 19 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையானது இந்த உலகத்தின் மேல் மாத்திரம்தான் இருக்குமே என்றால் நம்மை போல பரிதபிக்கக்கூடிய, அப்படின்னா மோஸ்ட் மிசரபிள் பர்சன், மிகவும் பரிதபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் உலகத்தில் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கின்றது? பரலோகத்தில் இருக்கின்றது. அதுதான் அங்கே சொல்கின்றார், நம்முடைய நம்பிக்கையானது உலகத்தில் கிடையாது, அந்த உலகத்தில் மாத்திரம்தான் நம்மை வைத்திருப்போமே என்றால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்தில் அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே அதற்கு என்ன அடையாளத்தை அவர் கொடுத்திருக்கின்றார் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி இருக்கின்றபடியினால் தான் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 17, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, கிறிஸ்து எழும்பவில்லை என்றால், அவர் உயிரோடு எழும்பவில்லை என்றால் நம்முடைய விசுவாசத்தில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்றால் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியினால் நமக்கு என்ன இருக்கின்றது என்றால் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் பார்க்கிறேன். எனவே என்னுடைய முதலாவது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை என்னவென்றால் ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கைக்கு தடயம் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை என்னவென்றால் நாம் பரலோகத்தினுடைய பிரஜைகளாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தினுடையது கிடையாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான ஜீவனுள்ள நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றவர்களுக்கு இருக்கின்றது. அருமையானவர்களே, அன்று பலவிதமான துன்பங்களில் இருந்த மக்களுக்கு பேதுரு எழுதினார். இன்றைக்கு நமக்கும் கூட அது பொருந்தும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். என்ன நடக்க இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற நமக்கு ஆனால் ஒன்று இருக்கின்றது, என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடியினால் நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த நம்பிக்கை என்னவென்றால் நமக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதான நம்பிக்கை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கமானது எங்கே இருக்க வேண்டுமே என்றால் பரலோகத்தை நோக்கினதாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக இரண்டாவதாக நமக்கு பரலோகத்தில் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம் உண்டு என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். We have an inheritance in heaven which is incorruptible, undefiled and does not fade away என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில் நான் வாசிக்கின்றேன். 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். சுதந்திரம் என்று வருகின்ற பொழுது ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்வார்கள். பொதுவாக தமிழில் நாம் சுதந்திரம் என்ற வார்த்தையை நாம் உபயோகிப்பது கிடையாது. நாம் அதற்கு பதிலாக நம்முடைய பரம்பரை சொத்து அல்லது பூர்வீக சொத்து என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த வார்த்தையை நாம் உபயோகிப்போம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்கிறது என்னவென்றால் நம்முடைய பெற்றோர்கள் பரம்பரையாக வைத்திருக்கின்ற அவருடைய சொத்துக்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கின்றது. இது நம்முடைய உழைப்பினாலோ நம்முடைய எந்த விதமான முயற்சியினாலோ வருவது கிடையாது. அவர்கள் என்ன கொடுப்பார்கள் என்றால் இதை நமக்கு இலவசமாக, இட்ஸ் a gift from our parents, நம்முடைய பெற்றோரிடமிருந்து நமக்கு வருகின்ற இந்த பரிசு.
இதற்கு ஒன்றே ஒன்றுதான் நிபந்தனை, என்னவென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் நாம் பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது நமக்கென்று சொல்லிக்கொண்டு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது. we have an inheritance, நமக்கொன்று இருக்கின்றது. எதன் மூலமாக என்றால் because we are the children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் தேவன் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, எப்படி நம்முடைய பெற்றோர்களுக்கு சொத்து இருக்கின்ற பொழுது அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்படுகின்றதோ, அதே போல் நம்முடைய தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நமக்காக ஒரு சுதந்திரத்தை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்வாரே என்றால் இந்த இடத்தில் அவர் எழுதியிருப்பார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 17 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். ரோமர் 8 15 முதல் 17 வசனங்கள் பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாமெல்லாம் தேவனை அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடி கூப்பிடக்கூட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கோம். அப்படி என்றால் நாம் யாராக இருக்கின்றோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவருடைய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராக நம்மை மாற்றி இருக்கின்றார். 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 17 பாருங்கள், நாம் பிள்ளைகளினால் சுதந்திரருமாமே. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போமே என்றால் நாம் சுதந்திரரும் கூட. நமக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுக்க இருக்கின்றார். தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாயுமே என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினால் நாம் தேவனுடைய சுதந்திரராக இருக்கின்றோம். எனவே தேவன் நமக்கென்று ஒரு சுதந்திரத்தை தேவன் பரலோகத்தில் என்ன செய்திருக்கின்றார் என்றால் வைத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் அது என்னவென்றால் நம்முடைய ரட்சிப்பு. பாருங்கள், இந்த உலகத்தினுடைய சுதந்திரம் உலகத்தில் நம்முடைய பெற்றோரிடமிருந்து வருகின்றது. இட் இஸ் அன் கரப்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அது அழிந்து போகின்ற கெட்டு போகின்ற ஒரு சுதந்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து பிள்ளைகளுக்கு பொதுவாக என்ன வரும்? ஒருவேளை வீடு வரலாம், அல்லது நிலம் வரலாம், அல்லது அவர்களுக்கு பொருட்கள் இருக்குமே என்றால் ஒருவேளை கார் இருந்தால் காரை கொடுக்கலாம், வீட்டில் பொருட்கள் இருந்தால் பொருட்களை கொடுக்கலாம், சில வேளைகளில் நகைகளை கொடுக்கலாம். இதை தான் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால் கொடுப்பார்கள். இது அழிந்து போகிற சுதந்திரமா அழியாத சுதந்திரமா என்றால் அழிந்து போகிற சுதந்திரம். வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், புதிய வீடு நன்றாக இருக்கும். ஒரு 10 வருடம் கழிந்ததென்றால் ஓட்டை விழுத ஆரம்பித்து விடும், சுவர் பக ஆரம்பித்து விடும், பல பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பித்து விடும். வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த விதமான ஒரு மெஷினாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்து விடுமே என்றால் அழிந்து போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, பணமாக இருந்தாலும் கூட அந்த பணம் ஏராளமான நாட்கள் நம்மிடத்தில் இருக்குமே என்றால் இருக்காது, அழிந்து போகிறது தான் பணமும் கூட. இந்த உலகத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் நியூஸ் பேப்பரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த ஸ்டாக் மார்க்கெட் விழுகின்ற பொழுது எத்தனையோ மக்கள் தங்களுடைய எவ்வளவோ மில்லியன் பில்லியன் கணக்கான பணத்தை ஒரே நாள் இழந்து விடுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அழிந்து போகிற சுதந்திரம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கின்ற எல்லா சுதந்திரமுமே அழிந்து போகிற சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 6:17 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த உலகத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரம் நிலையற்ற சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நிலையற்றதின் மேல் நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 19 முதல் 20 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால், எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 19 முதல் 20 வசனங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், கெடுக்கும், கன்னமிட்டு தேடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், கெடுக்கிறதும் இல்லை, திருடுகிறதும் இல்லை. பாருங்கள், நம்முடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்க்க வேண்டும்? பரலோகத்தில். ஏனென்றால் இங்கே இருக்கின்றது அது அழிந்து போய்விடும், திருடர்கள் திருடி போய் விடுவார்கள்.
ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரமானது அழியாத சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கிறேன். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமானது அழியாத சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றோம். அது அழியாதது மாத்திரமல்ல, மாசற்றது. இட் இஸ் அன்டிஃபைல்ட் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றோம். அந்த சுதந்திரத்தில் ஏதாவது மாசு இருக்கின்றது என்றால் மாசற்ற சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நான் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எதையாவது நாம் மாசற்றது என்று சொல்ல முடியுமா என்றால் ஒன்றையுமே நாம் சொல்ல முடியாது. நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒருவேளை ஒரு புதிய வீடே இருக்கட்டு, அந்த புதிய வீடை நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் அதில் உள்ளே செல்லவில்லை என்றால் என்ன ஆகிவிடும்? வலை வந்துவிடும். அது மாத்திரமல்ல, அது அழுக்காகி அது மாசற்ற என்ன அது மாசற்ற மாசாகி போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தினுடைய சுதந்திரமானது, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற அந்த பணமானது சில வேளைகளில், எப்பொழுதும் என்று நான் சொல்லவில்லை, நம்மையும் என்ன செய்து விடுமே என்றால் கெடுத்து விடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இட் வில் டிஃபைல் அஸ் ஆல்சோ. நம்மையும் அது என்ன செய்து விடுமே என்றால் தாக்கிவிடும். கெட்ட குமாரனுடைய கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பான், நீ எனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? என்னுடைய பங்கை, ஆசையினுடைய பங்கை நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் அதை என்ன செய்தான் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு தெரியும். அருமையானவர்களே, எனவே இந்த உலகத்தினுடைய சுதந்திரமானது, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கின்ற ஐஸ்வர்யமானது அது எப்படிப்பட்டது என்றால் அது மாசுள்ளது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமோ மாசற்றது என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கின்றாரே என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகின்ற பொருள் எழுதுகின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு சில வேளைகளில் உங்களுக்கு பொருட்கள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் அழிந்து போகின்றதும் மாசுள்ளதுமாக இருக்கின்றது. ஆனால் உங்களுக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற பொக்கிஷமோ, உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமோ அது அழியாதது, அது மாசற்றதா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தை வாசிப்போமே என்றால், வெளிப்படுத்தல் 21 27வது வசனம் இப்படி சொல்லும். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். வெளிப்படுத்தல் 21:27, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தில் ஏதாவது தீட்டுள்ளது இருக்குமே என்றால் தீட்டுள்ளது இருக்காது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல அருமையானுள்ளே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது வாடாததுமான சுதந்திரத்தை அவர் வைத்திருக்கின்றார். இட் வில் நாட் ஃபேட் அவே என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற சுதந்திரமானது வாடி போய்விடும், அப்படி என்றால் ஃபேடாகி போய்விடும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இருக்கின்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு உடையை நான் புதுசாக வாங்குவேனே என்றால் அது ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு ஒருவேளை நன்றாக இருக்குது. அதற்கு பின்பு என்ன ஆகிவிடும்? அது ஃபேட் ஆகிவிடும், அது கலர் போய்விடும். அது எதா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பொருளே இருக்கின்ற நம்மளே நான் வைத்திருப்போம். என்ன ஹேண்ட்ஃபோன் வாங்குவோம், கொஞ்ச நாளைக்கு நன்றாக இருக்கும், ஒரு வருஷம் கழிகின்ற பொழுது அது நன்றாக தான் இருக்கும். ஆனால் புதுசு வாங்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் இதன் மேல் இருக்கின்ற ஆசை போய்விடும். இது உலகத்தில் எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அது அழிந்து போகின்றதாக இருக்கின்றது. அது வாடி போகின்றதாக இருக்கிறது. ஒரு நல்ல பூவை பாருங்கள், அழகாக இருக்கும், இன்றைக்கு 2 நாள் கழிகின்ற பொழுது அது வாடி போய்விடும். அதே போல்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யமானது வாடி போகின்ற ஐஸ்வர்யமாக இருக்கின்றது. ஆனால் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஐஸ்வர்யமோ, நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமோ வாடாததா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21, 22 அந்த 2 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே என்றால் தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கின்றார், அங்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அருமையானவர்களே, என்னுடைய 2வது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். தேவன் நமக்காக பரலோகத்தில் அவர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றபடியினால் நமக்கு இருக்கின்ற சுதந்திரம் எங்கே என்றால் பரலோகத்தில் இருக்கின்றது. அந்த மக்கள் பிரச்சனைகள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அவர் எழுதி கொண்டிருக்கின்றார், உலகத்தில் உங்களுக்கு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த சுதந்திரம் அழிந்து போகின்ற சுதந்திரம். அது மாத்திரமல்ல, அந்த சுதந்திரம் மாசுள்ள சுதந்திரம், அது வாடி போகின்ற சுதந்திரம். ஆனால் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றதோ அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரலோகத்தில் நமக்கு வைத்திருக்கின்றார். அந்த சுதந்திரம் எப்படியாவது அழிந்து விடுமே என்றால் அழிந்து போகாது. அருமையானவர்களே, நாம் ஒரு நாள் நாம் உயிரோடு எழும்ப இருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் அறிக்க இருக்கின்றோம். நாம் ஒரு நாள் உயிரோடு எழும்ப இருக்கின்றோம். அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கின்றோம். நாம் எப்படிப்பட்ட சுதந்திரத்தை அங்கே வைத்திருக்கின்றாரே என்றால் அங்கு ஏதாவது மாசு உண்டு என்றால் கிடையாது, ஏதாவது கரப்ஷன் உண்டு என்றால் கிடையாது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேவன் என்ன இருக்கின்றார்,
நமக்காக ஒரு சுதந்திரத்தை அவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மக்களை அவர் உற்சாகப்படுத்துகின்றார். இந்த உலகத்தினுடைய சுதந்திரமானது இப்படிதான் இருக்கும், ஆனால் பரலோகத்தில் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு இந்த சுதந்திரத்தை, அழிந்து போகாத ஒரு சுதந்திரத்தை, எந்த விதத்திலும் மதிப்பிலும் குறையாத ஒரு சுதந்திரத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்காக வைத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தை நாம் நிச்சயம் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கின்றார். We are sure to receive the inheritance which is reserved for us என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் இரண்டு காரியங்களை சொல்லுவோம். ஒன்று, இட் இஸ் ரிசர்வ் ஃபார் அஸ், நமக்காக அது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக we are kept for that, நாம் அதற்காக நாம் காக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், நம்முடைய சுதந்திரம் பரலோகத்தில் எப்படி இருக்கின்றது என்றால் நமக்காக அதை அவர் ஒதுக்கி வைத்திருக்கின்றார். இதை யோசித்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் என்ன செய்வோமே என்றால், நாம் சில வேளைகளில் நிச்சயமாக நமக்கு ஒன்று வேண்டுமே என்றால் நாம் சில நேரங்களில் நாம் பயணப்படுகின்றோம், மற்ற இடங்களுக்கு நாம் செல்கின்றோம். அங்கு தங்குவதற்கு நாம் என்ன செய்வோம், ஒரு ஹோட்டலை நம்ம ரிசர்வ் செய்வோம். அது மாத்திரமல்ல, நாம் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது, ஏர்லைனில் செல்கின்ற பொழுது என்ன செய்வோம், நமக்கு ஒரு சீட் வேண்டுமே என்றால் நிச்சயமாக நாம் ரிசர்வ் செய்ய வேண்டும். ரிசர்வ் செய்தால்தான் அது நமக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காமல் போய்விடும். அதே தான் இங்கேயும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது ரிசர்வ் செய்ய வேண்டுமே என்றால் ஒரு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, நமக்கு அதில் இடம் இருக்க வேண்டும். அந்த ஹோட்டலிலோ அல்லது நமக்கு ஃப்ளைட்டிலோ இடம் இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் ரிசர்வ் செய்ய முடியும். ஆனால் பரலோகத்தில் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற எல்லாருக்குமே பரலோகத்தில் இடம் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்றானோ அவனுக்கு ஒரு இடத்தை தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரலோகத்தில் அவர் நிச்சயித்திருக்கின்ற. எனவேதான் நம்முடைய பரலோகத்தில் நமக்கு இருக்கின்ற சுதந்திரமானது நிச்சயமான சுதந்திரம். அது நமக்காக அங்கு ரிசர்வ் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ரிசர்வ் செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய பெயரானது என்ன செய்ய வேண்டும் என்றால் எழுத வேண்டும். நாம் ஹோட்டல் புக் பண்ணுகின்ற பொழுது அல்லது நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுகின்ற பொழுது என்ன செய்வோம், நம்முடைய பெயர் அங்கே இருக்க வேண்டும். அதை தான் அவர்கள் வெரிஃபை பண்ணுவார்கள். நம்முடைய பெயரானது எங்கே எழுதப்பட்டிருக்கின்றது என்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பெயரானது எழுதப்பட்டு அந்த இடமானது நமக்காக தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது. அருமையானவர்களே, நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 17 முதல் 20 வசனங்களை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நேரமாகின்றபடி நான் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகின்றேன். அங்கே வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் வருவார்கள். வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுவார்கள், நாங்கள் வெளியே சென்று பிசாசுகளை எல்லாம் விரட்டி இருக்கின்றோம், பிசாசுகளும் என்ன செய்கின்றன, எங்களுக்கு உம்முடைய நாமத்தின் மூலமாக அவைகளும் பயப்படுகின்றன. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இதற்காக நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம், ஆனால் உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றபடியினால் நீங்கள் அதற்காக என்ன செய்யுங்களே என்றால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, நம்முடைய பெயரானது எங்கே இருக்கின்றது என்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேவன் நம்முடைய பெயர்களை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி நமக்காக ஒரு இடத்தை அவர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாம் ஒரு சீட்டை நாம் ரிசர்வ் செய்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் we have to make some down payment. அதற்காக நாம் சில பணத்தை நாம் முதலாவது கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் கிரயமாக கொடுத்து நமக்கு அந்த இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துடைய 28வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எடுத்தவர்கள் எனக்காக வாசியுங்கள். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தாரே என்றால் அநேகரை மீட்கும்படியாய்
தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படியாய். we are redeemed by the precious blood of our Lord Jesus Christ. அவருடைய இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றோம். அதை கிரயமாக கொடுத்து நமக்காக ஒரு இடத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பரலோகத்தில் அவர் நமக்காக உறுதி செய்து வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே தான் யோவான் 14 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். எனவே நமக்கு பரலோகத்தில் நம்முடைய சுதந்திரமானது காக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம்? தேவனுடைய வல்லமையின் மூலமாக நாம் காத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் 5வது வசனத்தில் அவர் சொல்லுவார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கின்ற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு we are kept by the power of God. நம்ம எதுதான் வைத்திருக்கிறது என்றால் தேவனுடைய பலத்தினால் நாம் விசுவாசத்தை கொண்டு நாம் காத்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அந்த நிச்சயத்தை அந்த சுதந்திரத்தை நாம் அடைவோம் என்று சொல்லக்கூடியதானது நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற பொழுது அந்த சுதந்திரத்தை நாம் சில வேளைகளில் அடையாமல் போகலாம். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு வைத்திருக்கின்ற சுதந்திரத்தை சில வேளைகளில் நாம் அடையாமல் போய்விடலாம். இஸ்ரவேல் மக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை கானான் தேசத்திலிருந்து தேவன் அழைத்து வருகின்றார். கானான் தேசத்திலிருந்து அழைத்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்ற, அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகின்றார். சுதந்திரமாக கொடுப்பேன் என்ற கானான் தேசத்துக்கு அழைத்து வருகின்றார். ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைத்து மக்களும் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட கானானை சுதந்திரித்தார்களா என்றால் கிடையவே கிடையாது. 20 வயசுக்கு மேல் உள்ள எல்லாருமே மாண்டு விட்டார்கள், 2 பேரை தவிர. அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லை. அருமையானவர்களே, ஆனால் நம்முடைய சுதந்திரமானது நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. தேவன் நம்மை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சில வேளைகளில் நம்முடைய பெற்றோர்கள் அந்த சுதந்திரத்தை என்ன செய்து விடலாம்? இழந்து விடலாம். அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்காமல் போய்விடலாம். ஈசாக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கின்ற, யாக்கோபுடைய வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது ஏசாவுக்கு அந்த சுதந்திரம் இருந்தது, ஈசாக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை ஏசா என்ன செய்து விடுகின்றாரே என்றால் அவர் இழந்து போய் விடுகின்றார். வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். அதே போல் உலக சுதந்திரமானது, உலகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சொத்தானது சில வேளைகளில் கிடைக்காமல் போய்விடலாம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்மிடத்திலிருந்து சிலர் என்ன செய்யக்கூடுமே என்றால் அந்த சுதந்திரத்தை பறித்தும் கொள்ள முடியும். இந்த உலகத்திலே வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஆகாப் ராஜா என்ன செய்கின்றான்? நாபோத்துடைய சுதந்திரத்தை அவன் எடுத்துக்கொள்கின்றான். நம்மால் வாசிக்க முடியும் ராஜாக்களுடைய புஸ்தகத்தில். ஆனால் நமக்கு இருக்கின்ற சுதந்திரமானது, பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நாம் அடையும்படியாய் தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவருடைய பலத்தின் மூலமாக நம்மை காத்து வைத்திருக்கின்றார். அருமையானவர்களே, எனவே நான் முடிக்கின்றேன். என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் தேவன். பெரிய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நம்முடைய சுதந்திரத்தை அழியாததும் மாசற்றதுமான ஒரு சுதந்திரத்தை, வாடாத சுதந்திரத்தை நமக்காக வைத்திருக்கின்றார். அந்த சுதந்திரத்தை நாம் அடைவது நிச்சயம், நாம் அதை அடைய இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். அருமையானவர்களே, நாம் 2024ஆம் ஆண்டை முடித்து இந்த 2025ஆம் வருடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கின்றது? நம்முடைய நங்கூரத்தை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களின் மேல் வைப்போமே என்றால் இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் கடந்து செல்ல முடியும். இந்த உலகத்தில் நமக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் பரலோகத்தின் மேல் நமக்கு இருக்கின்ற நம்பிக்கையோ ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்களின் மேல் இருக்கின்ற நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை. அது கிடைக்குமா கிடைக்காதா அது நமக்கு தெரியாது. ஆனால் எதன் மேல் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு என்றால் பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கின்றது மேல் நமக்கு ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டு என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்கள் அழிந்து போகின்ற ஆசீர்வாதங்கள், அதை நிலைநிற்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் சொல்ல முடியாது. ஆனால் பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதமோ, பரலோகத்தில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரமோ அழியாத சுதந்திரம், அது மாசற்ற சுதந்திரம், வாடாத சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்போமே என்றால் சொல்ல முடியாது தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் பரலோகத்தில் இருக்கின்ற ஐஸ்வர்யத்தை,
அந்த சுதந்திரத்தை நாம் அடைவது நிச்சது என்று சொல்லிக்கொண்டு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். எனவே அருமையானவர்களே, இந்த 25ஆம் வருடத்துக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கின்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையின் மேல், அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்தவர்களாய் நாம் நடக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 2024ஆம் ஆண்டை நாங்கள் கடந்து 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக நாங்கள் வரும்படியாக கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது முதலாவது ஓய்வு நாளில் இந்த மாலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். நீதாமே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாக எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையானது ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, எங்களுடைய சுதந்திரமானது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான ஒரு சுதந்திரத்தை எங்களுக்காக நீ பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, அந்த சுதந்திரத்தை எங்களுக்காக நீர் வைத்து வைத்திருக்கின்றீர். அதை நாங்கள் அடைவதற்கு எங்களையும் நீதாமே உம்முடைய பலத்தின் மூலமாக காத்து வழி நடத்துகின்றீர். இந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீதாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்க. விசேஷமாக நம்ம பாருங்கள், இந்த காலங்களில் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து சிந்திச்சுட்டே இருக்கிறோம்.